நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 1.5 இன்ச் பைப் வந்து ட்ரென்ச் எடுக்கும்போது பக்கத்துலேயே 2 இடத்துல வந்து கடப்பாறையில் குத்திட்டாங்க. அது ரெண்டும் வந்து ஓட்டையாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து லென்த்து கப்ளிங் போடலான்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட துண்டு பைப் எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பைப்பையே கட் பண்ணி வந்துட்டு லென்த் கப்ளிங் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது ஒன் சைடு வந்து ஹீட் பண்ணி கப்ளிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அனதர் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, லென்த் கப்ளிங் போடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். அப்பா வந்து அங்கே வந்து பைப்பை ஹீட் பண்ணிட்டுருக்கிறாரு. கரெக்டான லெவல் ஹீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா, நானும் அதுக்குள்ளே பைப்பில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். பேஸ்ட் அப்ளை பண்ணோன்னே அப்பா வந்து அதில் கப்ளிங் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அதாவது நம்ம கப்ளிங் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, பைப்பை வந்து பொறுமையாக இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக கப்ளிங் ஷூட் ஆகும். அதே மாதிரி வேலை செய்யும் போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பூச்சிகள் அதிகம் வரும். அதனால் வந்து பார்த்து சேஃபாக வேலை செய்யுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பிவிசி பைப்லையும் சரி, அதே மாதிரி லென்த்து கப்ளிங்லேயும் சரி, ரெண்டுலேயுமே வந்துட்டு பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். எதனால் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கப்ளிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்துட்டு நம்ம கப்ளிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேலேயும் வந்து லைட்டாக வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிடணும். போல் கீழே இருக்க ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2.5 இன்ச் டிஸ்க் ஃபில்டரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள்.